சனி வந்து யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்தந்த கிரகங்கள் எங்க உட்காந்துருன்னு பார்க்கணும். பொதுவாக வந்து 12ல் சனி உட்காந்தா யாருக்கெல்லாம் வந்து தீமையா இருக்குன்னு பார்த்தோம்னா, அதனுடைய பகை வீடுகள், பகை நட்சத்திரங்கள், பகை ராசிகள், இவர்களுக்கு தான் வந்து அது வந்து கொஞ்சம் இழைப்பாடாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், இது 4த்துக்கும் 12ல் சனி இருந்தா விரயம்தான். அது என்ன பண்ணா, விரயத்தை வந்து நீங்க சுபமா மாத்திக்கணும். ஆக பத்தில உங்களுடைய பொருளாதாரத்தை கரைப்பார், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைப்பார், உங்களுடைய எழுச்சியை அடக்குவார், உங்களுடைய புகழ்ச்சியை மங்கை செய்வார். அப்ப என்ன பண்ணணும்னா, தெய்வ வழிபாடு எடுத்துக்குங்க. இல்லைன்னா சனி பகவானே போய் சரண்டர் அடைங்க. அதாவது உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க வந்து யாரையும் மதிக்காத ராசிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப துணிச்சலா ஒரு தோரணையா நல்லா கம்பீரமா வீரநடை போடக்கூடிய ராசி இவங்கெல்லாம். அது பார்த்தீங்கன்னா சனி பகவானை வந்து அந்த எழுச்சியும் புகழ்ச்சியும் பிடிக்காதவர். அதனால வந்து உங்களுடைய எழுச்சி புகழ்ச்சியை குறைப்பாரு. அப்ப என்ன பண்ணா, நீங்க வந்து எல்லார்கிட்டையும் பணிவா நடந்துக்கணும், மூத்தவர் சொல்ல கேட்கணும், முதியோர்களை மதிக்கணும், முதியோர்களுக்கு உதவி செய்யணும். இது மாதிரி இருந்தா இந்த 12 சனி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருப்பாருங்க. நீங்க ஸ்ட்ரெயிட் பார்வோட போனீங்கன்னாக்க உங்களை வந்து கொஞ்சம் அடக்க செய்வார், வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து பொது பலன் தான். இதுல வந்து உங்களுக்கு சுபகிரகம் அதை பார்த்துதுன்னா இந்த தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சிரும்.